ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஜுடி ஸ்போர்ட்ஸ் டாக். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த 3வது T20 பற்றி தான். ஃபர்ஸ்ட் T20 ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி வீடியோ கூட போட்டிருந்தோம், ரெண்டு பேருக்கு இடையில ஹிஸ்ட்ரியை பற்றி. ஸோ பார்க்கலன்னா அந்த கார்டு கொடுக்குற போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா T20 நடக்கல, பெரிய ஏமாற்றம் வச்சு. ரெண்டாவது மேட்ச் நடந்துச்சு, இந்தியா தோத்துட்டாங்க. பட் என்னால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்ததுனால பண்ண முடியல. ஸோ 3வது T20 ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நேற்று நடந்துச்சு. தென்னாப்பிரிக்கா இந்தியா ரெண்டு பேரும் மோதினாங்க. எந்த மழை இடைஞ்சல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வழக்கம் கூட 20 ரன் ஒரே நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. கில் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சேம் எல்பிடபிள்யூ அவுட். போன மேட்ச் எல்பிடபிள்யூ கிளைம் பண்ணாரு, கிடைக்கல. இந்த மேட்ச் கிளைம் பண்ண கூட வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு எல்பிடபிள்யூ வாங்கி வெளியேறிட்டார். ஸோ ஓப்பனிங் விக்கெட் சரிஞ்சிடுச்சு 20 ரன்ல. ரெண்டாவது வந்து திலக் வர்மா போன மேட்ச் மாதிரி சூப்பராக அடிப்பார், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மேட்ச் வந்த உடனே கேப்டன் கையில் கேட்சை கொடுத்துட்டு அப்படியே வெளியேறிட்டாரு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலை. யார் இறங்குவா? பழைய இந்தியா டீம்ல தோனி இறங்குவார், இப்ப இருக்க இந்தியா டீம்ல ஸ்கை இறங்குவாரு. ஸ்கை இறங்கிட்டாரு. திலக் வர்மா போனோன்னு நான் இருக்கேன், ஸ்கையின் பேரை வச்சுட்டு உருட்டி அடிக்க முடியும்? வானத்துல வான வெடிக்க கட்டணும்ல. மனசை இறங்குனதுல இருந்து சிக்ஸ், ரைட்டு பக்கம் சிக்ஸ், லெஃப்ட் பக்கம் சிக்ஸ், ஆஃப் சைடு சிக்ஸ், ஸ்ட்ரைட்ல சிக்ஸ், பேக்ல சிக்ஸ், 360 டிகிரில சிக்ஸ் பறந்துகிட்டே இருந்துச்சுங்க. நீங்க பாருங்க, பால் பை பால். ரெண்டாவது ரன்ல இருந்து ஒரு சிக்ஸ் பறந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிக்ஸ் லெஃப்ட் சைட்ல பறந்துச்சு. மனுஷன் அங்கிட்டு போட்டு அடிக்கிறாருன்னு தெரிஞ்சே தென்னாப்பிரிக்காரங்க போட்ட மாதிரி போட்டாங்க. மனுஷன் பொல பொலன்னு வந்துட்டு 27 ரன் இருக்கிற ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க, ஆஃப்ல இறங்கி. சீனான சிக்ஸுங்க. இப்படி அடிச்சுட்டு இருக்கிற ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் சைலண்டா சிக்ஸ் ஃபோர் அப்பப்போ அடிச்சு 50 அடிச்சிட்டாரு. 50 அடிச்சதுக்கப்புறம் என்ன தோணுச்சு தெரியல, ஸ்கை மாதிரி நான் ஒரு சிக்ஸ் அடிக்கிறேன், அது செம்ம சிக்ஸ். போ மறுபடியும் ஸ்கை இங்கிட்டு குழந்தைட்டு இருக்க, மறுபடியும் ஜெய்ஸ்வால் வந்து அவசரப்பட்டு தூக்குனாரு. அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸ்கையை பாருங்க, ஸ்ட்ரைட்ல சிக்ஸ், லெக்ல சிக்ஸ், எல்லா பக்கமும் சிக்ஸுங்க. சிக்ஸ் அடிச்சு ஸ்கையை 50 போட்டாரு. அதுக்கு அடுத்த பால் மேட்ச் ஆகா, பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் போயிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே. 125 ரன் தாண்டி வச்சுங்க பார்ட்னர்ஷிப். நம்மளால தூக்கி அடிச்சாருங்க ஜெய்ஸ்வால். என்ன தோணுச்சு தெரியல, ஸ்கை மாதிரி அடிக்கிற அடிச்சு கை மேலே கேட்ச கொடுத்து டாட்டா கமிச்சிட்டு போயிட்டாரு. சரி, இதுக்கப்புறம் ரிங்கு இருக்காப்புல, அவர் வேற லெவலில் பெர்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ரிங்கு 13 ரன் ஒரு சிக்ஸ் அடிக்கிறேன் பண்ணி பேக் சைடில் கேட்ச கொடுத்து வெளியேறிட்டாரு. யார் போனால் போட்டு, நான் இருக்கேன் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆடியன்ஸ்க்கு சொல்கிற மாதிரி. ஸ்கை பொலன்னு பொழந்து 55 பால்ல 100, 35 பால்ல 50, 55 பால்ல 100, வேற லெவலில் ஸ்கை பெர்ஃபார்ம் பண்ண. அடுத்த பாலே ஸ்கை சிக்ஸ் அடிக்கிறீங்க பண்ண, அது கேட்சாக பவுலிங் போட்ட வில்லியம்சனே வந்து ஸ்கையை பாராட்டாரு. கேட்ச் பிடிச்சது யாரு? நம்ம ஓப்பனிங் தான், பிட்ஸ்காவா, அவர் தான் கேட்ச் பிடிச்சாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அவருக்கு இருக்காருன்னு பார்த்தா எல்லாம் சொற்ப ரன்ல போக டீம் வந்துட்டு 20 ஓவரில் 201 ரன் அடிச்சிச்சு. 202 ரன் அடிச்சா வின்னு அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சா, அங்கிருந்து எவ்வளோ மாடு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். சிக்ஸும் ஃபோருமா புலந்து அடிச்சிருவாங்க. நம்ம பவுலிங் ஒரு வீக் ஆச்சுன்னு நினைச்சா நேற்று அதிசயம் நடந்துச்சுங்க. தென்னாப்பிரிக்கா டீம்ல டக்குன்னு வெளியே போனாங்க. பிரிஸ்கா வழக்கம் கூட ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணி அவுட் ஆகி வெளியே போக, அதுக்கப்புறம் வந்து கேப்டன் ஒரு பக்கம் புலப்புலன்னு பிறந்துட்டு இருக்கேன். அங்கிட்ட ஹென்ரிக்ஸ் ரன் அவுட்ல வெளியே போயிட்டாரு. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சுக்கோ, ஜெயிச்சிடலாம் நினைச்சேன். ஜெயிச்ச மாதிரியே மார்க்கமே தூக்கியாச்சு. கேப்டன் மட்டும் அடிச்சுட்டு இருக்கிற கேப்டன் ஜடேஜா போல தூக்கி விட, மில்லர் ஒரு பக்கம் நின்று டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. மில்லர் ஒரு உண்மையான இருக்குன்னு சொல்ற மாதிரி மில்லர் மட்டும் போராட, மற்றவங்க நான் டக்கு 12, 6, 8 இப்படியே போயிட்டு இருந்த டீமு ஒரு வழியா சரிஞ்சிச்சுங்க. ஆனா நேற்று மேட்ச்ல நம்ம பேஸ் போலர்ஸ் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு விக்கெட் 2 விக்கெட் தாங்க. நேற்று பர்த்டே பாய் நம்ம குல்தீப் வந்துட்டு பயங்கரமா மதம் பிடிச்ச மாதிரி விக்கெட் அப்படியே தூக்க, ஜடேஜா ஒரு பக்கம் 3 விக்கெட் தூக்க, இந்தியா ஃபைனலி ஜெயிச்சிட்டாங்க. கப்பை நீ பாதி எடுத்துக்கப்பா, டை ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்து விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அடுத்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஒன் டே அந்த சீரீஸாக ஜெயிக்குமா? என்ன சொல்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.